சனி வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையே வந்து வாயில சனி, சனியனே, நீ வந்து சனி இப்படின்னு அவசொல் தப்பா திட்டுவதற்காகவும், தப்பா ஒருத்தரை குறை கூறுவதற்காகவும், ஒருத்தரை காயப்படுத்துவதற்காகவும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. ஆனா சனி பகவான் நிஜத்தில் அப்படியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அத்தனை ஞானத்தையும், அத்தனை அனுபவத்தையும், அத்தனை அறிவையும், பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம் தான் சனீஸ்வரன். நிறைய நல்லது செஞ்சா புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற மனிதனுக்கு பாருங்க ஒரு மாதிரி அசமஞ்சமா இருப்பாங்க. நல்ல சோகத்துல உச்சகட்ட பிரச்சனையில் இருக்க மனிதனை பாருங்க ஷார்ப்பா இருப்பான். அவனுடைய கண்ணு, காது, வாயெல்லாம் உச்சகட்டத்தில் அப்படி ரெடி நிலையில இருக்கும். இந்த வார் போர் வரும்போது அப்படி இப்படி ரெடியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதே சந்தோஷமா இருக்கணும் பாருங்க, 5 புலனுமே அமைதியா அடங்கி போய் ஒத்து போய் கம்முன்னு இருக்கும். நேர் எதிர்மாற நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிரச்சனை வரும்போது தன்னால எப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து தோன்றது வந்து அந்த காயம் ஐயோ புண்ணு இந்த மாதிரி தப்பான விஷயம் அப்படின்னு. ஆனால் உடம்புல நீங்கள் காயம் பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இந்த மொட்டை அடிச்சுப்பாங்க. நல்ல கவனிங்க, முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடித்தவங்க, முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடித்த உடனே தலையில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும், அத்தனை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அயன்ஸும் ஓ இங்கே முடியே இல்லை தலையில் அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் மேக்சிமம் வந்து அந்த தலைமுடி வளர்கிறதுக்காக கொடுக்குமா. அதுக்காகவே மொட்டை அடிக்கலாம். மொட்டை அடிக்க அடிக்க அதிகமாக வளரும்பாங்க. சின்ன வயசுலேயும் அதுக்காக தான் அடிக்கலாம். பிறந்த குழந்தைங்க வளவழன்னு இருக்கும் முடி. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க அடிக்க தான் ஸ்ட்ராங் ஆகும். இந்த முடியுடைய லென்த்து, முடியுடைய டென்சிட்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதை மாதிரி தான் வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படி தான். அதுதான் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியது.